ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. இது உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல விஷயமா உங்களிடம் சென்று அடைந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஆஃபீஸில் ரொம்ப வருஷம் வேலை செய்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓனருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பல வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ சமீபமாக ஒருத்தன் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அவனும் செய்கிறான் அப்படிங்கிறத விட அவனுக்கு யார் எது செஞ்சாலும் ரொம்ப நோட் பண்ணுறது மட்டும்தான் அவன் பழக்கம். அப்படி ஒரு நாள் ஆனால் எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகிற மாதிரியவே பழகிட்டு இருந்தான். அப்போது ஒரு நாள் அந்த ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது ஒரு பேர் வச்சுப்போம். அவங்களுக்கு என்னென்னா ஒரு செந்தில்னு பேர் வச்சுப்போம். செந்தில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக வேலையெல்லாம் பண்ணான். அப்போது இவன் வேலை செஞ்சதுனால அந்த நகர்வுகளுக்குள்ளே அவன் கலந்தாய்வில் தானே இருக்கான். அப்போ ஓனர்கிட்ட கொஞ்சம் பிஸ்னஸ் ஏதோ புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அநேகமாக இந்த செய்கை முறையை இந்த மாதிரி மாற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் ஒரு சில விளக்கமெல்லாம் சொல்கிறான். ஏன்னா கூட இருக்கிறவராச்சே, கூட நம்ம கூட வேலையில் ஜாயின்ட் ஆனவராச்சேன்னு எல்லாம் சொல்கிறான். சொன்னோன்னே சில விஷயங்கள் எல்லாம் மெத்தடுகள் எல்லாம் சொல்லியாச்சு. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்ககிட்ட பேசிட்டு அன்றைய நாள் முடிஞ்சிருது. வேலையை விட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. முதலாளிக்கு ஒரு ஃபோன் வருது நைட்டு. அப்போ யார் பேசுகிறான்னு சொன்னால் இந்த உதவியாளராக கூட இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஐடியாஸ் எல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் கேட்டுருந்தார் பார்த்தியா, அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னப்பா என்ன விஷயம்னு சொன்னோன்னே, சார் நீங்கள் தொழிலில் கொஞ்சம் டவுனாக இருக்குதுன்னு மீட்டிங்கில் பேசும்போது ஒரு வார்த்தை பேசுனீங்க, புதுசாக ஏதாவது செய்யுன்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. அதனால் எனக்கு அந்த ஐடியா பிரகாரம் நீங்கள் செஞ்சிங்கன்னா புது தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் என்ன சொல்கிறார், ரெஸ்ட்டில் இருந்தவர் ரொம்ப உஷாராயிட்டார். எந்திரிச்சு உட்காந்து ஏதோ பையன் ஏதோ சொல்கிறானே என்ன எதை நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து டைம் கொடுத்து அவன் பேசுகிற ஐடியாஸ் எல்லாம் கேட்குறாரு. சார் இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா, இந்த செய்கை முறை இப்படி மாற்றினோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் கொஞ்சம் புதுசாக கிடைக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி மக்கள் மத்திக்கு கொண்டு போயிடலாம், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கணும் சொல்லிட்டானா ஓனர் இது எல்லாம் கேட்டார். காலையில் நேராக ஆஃபீஸ் வந்துட்டார். ஆஃபீஸ் வந்தோன்னே அந்த நைட்டு உட்காந்து ஐடியா சொன்னோம் பார்த்தீங்களா, ஐடியா சொன்னவங்களை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து, இந்தாப்பா நைட்டு நீ சொன்ன ஐடியா அருமையிலே அருமை, என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய அருமை சரியா. அதனால் இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. புதுசாக நீ ஏதாவது போய் தொழில் தொடங்கு. நல்லா கேட்டுக்குங்க, புதுசாக நீ போய் ஏதாவது தொழில் தொடங்கு. மேற்கொண்டு இங்கே வேலைக்கு வேறொரு ஆஃபீஸ்லேருந்து ஆள் வர்றாங்கப்பா, ஏன்னா அவங்களெல்லாம் தவிர்க்க முடியாது, அதனால் நான் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு இவனுக்கு அந்த பணத்தை கொடுத்து என்ன பண்ணார், அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டார். நல்லா கேட்டுங்க, ஒரு தொழிலில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தில் போட்டு செய்கிறதுக்கு நம்ம எடுத்தோடனே அந்த மாதிரி பிரம்மாண்டமான பொருள்களை வாங்கி போட்டு நம்ம அந்த ஐடியாவை ப்ரெசென்ட் கொண்டு வர முடியாது. ஒரு தொழிலாளர் இருந்தவன் அவன் ஏன் சொன்னான்னா இந்த மாதிரி பண்ணலாம் தான் சொன்னானே தவிர முதலாளிகிட்ட சொல்லணும்னு அவன் சொல்லலை. ஏன்னு கேட்டாக்கா அந்த முதலாளியோட குணம் தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கிறோம்னு தெரிஞ்சுன்னா நம்மளை வெளியே தள்ளிடுவார் அப்படின்னு. அதனால் அவன் சொல்லலை. அப்போ அந்த ஃபினிஷிங் இவன் கேட்கலை. இந்த ஐடியா சொன்னதை மட்டும்தான் கேட்டு போய் நான் இவனுக்கு முன்னாடி சொல்லிடணும்னு நைட்டாக ஃபோன் பண்ணி பேசினான். மறுநாள் காலையில் ஓனர் வந்தார், பணத்தை கொடுத்தாரு. நீ போய் வெளியில் போய் வேறு ஏதாவது தொழில் தொடங்கி நீ செஞ்சுப்பா, எது என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுத்து 5 நல்லா கேட்டுங்க, 5 கொடுத்து நீ வெளியில் போன்ட்டாங்க. இதில் அவனுக்கு என்னென்ன நஷ்டம், இஎஸ்ஐ பிஎஃப் மேற்கொண்டு அந்த கம்பெனியில் இருந்த நன்னடத்தை இது சார்ந்து அவன் ஒரு கம்பெனி நடத்துகிறவன் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அந்த சம்பளம்ங்கிற இடத்துல இருந்தே அவன் வெளியேற்றப்பட்டுட்டான். கம்பெனி விட்டே வெளியில் போயிட்டான். இந்த இடத்துல பாயிண்ட் கேளுங்க, ஐடியா சொன்னவன் பல ஆண்டு காலமாக செய்துட்ருக்கிறான், அவனுக்கு ஓனரை பற்றி தெரியாதா? அப்படியே அவன் இன்னும் அதே வேலையை அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்துட்டு அவன் கொண்டு போயிட்டுருக்கான். நிறைய பேர் இப்படித்தான், தனக்கு முதலீடு போட்டு ஒரு வேலையை செய்யணும்னு இருக்கிறவங்களால மட்டும்தான் வெளியில் போய் சர்வே பண்ண முடியும். இந்த மாதிரி அடுத்தவனோட ஐடியாவையோ யோசனைகளோ திருடி சொல்லிட்டு இருக்கிறவங்ககிட்ட எங்கே போனாலும் சர்வே பண்ண முடியாது. அவனுக்கு அந்த கோழி மூட்டு வேலை செஞ்சதுக்கு 5 பிச்சை வேணால் கிடைக்குமே தவிர அவன் எந்த காலத்துலேயும் அவன் வாழ முடியாது. அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு கடுமையாக உழைக்கிறவங்க தைரியமாக உழைங்க, பெரிய பேரும் புகழும் உங்களை வந்தடையும். உங்களுக்கான முயற்சியை தனியாக ஒரு அமௌண்ட்டு சேர்த்து நீங்கள் புது தொழில் தொடங்குற அளவுக்கு உங்களுடைய கையில் தான் நீங்கள் முன்னேற முடியும், அடுத்தவனோட கையில் முன்னேற முடியாது.